கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தியான வசனம் ஏசாயா 54 அதிகாரம் 10 மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்துலேருந்து நாம் என்ன பார்க்குறோன்னா, ஏசப்பா சொல்கிறாங்க, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் எனக்கு கிருபை நான் உங்களை விட்டு விலகாமல் இருப்பேன்னு. எனக்கு கிருபை எப்பவும் உங்களை தாங்கும்னா, நான் உங்கள்கிட்ட பண்ணின உடன்படிக்கை ஒரு நாளும் நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாங்க. நாம் உண்மையாக ஆண்டவரை தேடும்போது, ஆண்டவர்கிட்ட நாம் இருக்கும்போது ஆண்டவர் எப்பவும் நம்மளை மறக்காமல் நம்மளை விட்டு விலகாமல் இருப்பார். மலைகள் விலகினாலும் ஏசப்பாக்கு வார்த்தை ஒரு நாளும் மாறாதது. ஏசப்பாக்கு கிருபை ஒரு நாளும் விலகாதது. ஏசப்பா ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்த வல்லவர். அவர் தாம் நமக்கு பண்ணின உடன்படிக்கை ஒவ்வொரு நாளும் நினைத்தருளுவார். நாம் ஒவ்வொரு நாளும் ஏசப்பாக்கு உண்மையாக இருந்தால் ஏசப்பா நம்மளை ஒரு நாளும் கைவிட மாட்டார். இந்த வாக்கு தத்துவம் நம்மளுக்கு இந்த மாத தொடக்கத்தில் தந்திருக்காங்க. அதனால் இந்த மாதம் முழுசும் நம்மளை ஆண்டவர் கைவிடாமல் அவருடைய கிருபையை நம்ம விட்டு விலகாமல் இந்த மாதம் முழுசும் நம்மளை கண்ணும் கருமையை போல பாதுகாப்பார். இந்த வசனத்தின் மூலம் இன்றைய நாள் மற்றும் இந்த மாதம் முழுசும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஆமென். God bless you.